அந்த வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு இருட்டு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா உன்னோட பிரச்சனை தீராது. இப்ப என்ன சொன்னீங்க? உங்களை சுத்தி இருள் மாதிரி ஒரு பிரச்சனை சூழ்ந்திருக்கிறது எனக்கு தெரியுது. பரிகாரம் நம்ம கையில இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அந்த கடவுளோட கையில இருக்கு. அவரை வேண்டிக்கிட்டா அதுக்கான பரிகாரத்தை அவர் காட்டுவாரு. போய் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்க. இருள் மாதிரி சூழ்ந்திருக்கிற அந்த பிரச்சனைய அந்த கடவுள் பிரச்சனைய இல்லாம ஆக்கிடுவாரு. மனோரஞ்சிதா பல சித்தி ரஸ்து, இஷ்டகாமியார்த்த பல சித்தி ரஸ்து. இங்க பாருங்க, நீங்க ஏதோ மனவேதனையில இருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியறது. இந்த சிவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நீங்க அவரை வேண்டிக்கோங்க. முழு மனசோட அவரை வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்துருவாரு. உண்மையாவே அந்த கடவுள் என் பேச்ச கேட்பாருன்னா நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த கோவிலோட மகிமை என்னன்னா 108 தடவை பிரதட்சணம் பண்ணணும். அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா கண்டிப்பா அந்த பிரச்சனையை அவர் தீர்த்துருவார்னு இங்க உள்ளவாளோட நம்பிக்கை. அப்படின்னா இப்பவே நான் அந்த 108 பிரதட்சணத்தை பண்றேன். ஆனா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்பா. பச்சை தண்ணியில தலைக்கு குளிச்சு ஈர துணியோட 108 பிரதட்சணம்னு சொன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாதியிலே நிறுத்திட்டீங்கன்னா அதனால வர தோஷத்தையும் நீங்க தான் அனுபவிக்கணும். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற என்னோட மனைவி கண்ணை திறக்கிறதுக்காக நான் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா ஏற்கனவே உன்னோட நிலைமை சரியா இல்லை. உடம்பு முழுக்க அடிபட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நனைஞ்ச துணியோட கோவிலை சுற்றி 108 பிரதட்சணை பண்ணணும்னா அதுவும் இந்த குளிரில் ரொம்ப கஷ்டம்னா. இல்ல விவேக், லக்ஷ்மி கண்ணை திறக்கணும். எப்பவும் போல சாதாரணமா அவ வீட்டில் இருக்கிறத நான் பார்க்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு துணிவேன். ஆனா ஏற்கனவே ரொம்ப டயர்டாயிட்ட. தலை சுற்றி விழுந்துருயோன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு நிறுத்துனா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நிறுத்திட்டா நான் செஞ்சது எல்லாமே வீணா போயிடும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சாமி, உங்க ஆசீர்வாதத்தால 108 பிரதட்சணையை முடிச்சிட்டேன். தயவு செஞ்சு லக்ஷ்மிய கண்ணை திறக்க வைங்க. எது எப்படி இருந்தாலும் லக்ஷ்மி ரொம்பவே நல்ல பொண்ணு. ஆனா மித்ரா கிட்ட இருந்து லக்ஷ்மியை பிரிச்சிட்டோம்னா லக்ஷ்மிக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும். அதுக்காக 2 பேரையும் சேர்ந்து வாழ வச்சா லக்ஷ்மியால என்னோட பையனுக்கு ஆபத்து வந்துட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் எந்த சூழ்நிலையிலையும் சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசின பேச்சு அரவிந்த் ஆண்டி கிட்ட நிறைய தாக்கங்களை ஏற்படுத்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மனிஷா, நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அரவிந்த் அக்கா மனசுல இடி மாதிரி விழுந்திருக்கும். அவங்க லக்ஷ்மிய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நிமிஷத்துல அந்த லக்ஷ்மிய வீட்டை விட்டு எப்படி துரத்தலான்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இரு. நம்மளுக்கும் வேண்டியது அதுதானே ஆண்டி. ஆனா அதுக்குள்ள லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகாம இருக்கணும்.
கவலைப்படாத மனிஷா. லக்ஷ்மி கூட ஸ்ட்ராங்கான ஆளுதான். அவ்வளோ சீக்கிரத்துல போக மாட்டா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணா 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 அண்ணா, நான் தான் அப்பவே சொன்னேன்லண்ணா, இந்த குளிர்ல நனைஞ்ச துணியோட இவ்வளவு நேரம் இப்படி இருந்தா என்ன ஆகும் சொல்லு. பரவாயில்ல விவேக். லக்ஷ்மி எப்படியாவது கண்ணை திறக்கணும், எப்பவும் போல பழைய மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம். இங்க பாருப்பா, நீ எந்த அளவுக்கு உண்மையா அந்த கடவுளை வேண்டிக்கிட்டியோ அதே மாதிரி நீ 108 பிரதட்சணத்தையும் எந்த தடையும் இல்லாம செஞ்சு முடிச்சிட்ட. கடவுள் மேல இந்த அளவுக்கு உறுதியான பக்தி இருக்கிறவங்கள அந்த கடவுள் எப்பவுமே கைவிட மாட்டாரு. கண்டிப்பா அவரோட முழு கிருபையும் உங்க மேலேயும் உங்க மனைவி மேலேயும் இருக்கும்னு நான் நம்புறேன். அதே நம்பிக்கையோட நீங்களும் புறப்பட்டு போங்கோ. மித்ரா, மித்ரா, என்னப்பா அது? ஏன் இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்க? லக்ஷ்மி அன்னைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அண்ணன் தலைக்கு குளிச்சு கோவிலை சுத்தி 108 பிரதட்சணை பண்ணான் பெரியம்மா. என்ன, கோவிலை சுத்தி 108 தடவை பிரதட்சணை பண்ணியா? என்னப்பா இதெல்லாம்? ஏற்கனவே உன் உடம்பெல்லாம் காயும், நீ இன்னும் முழுசா குணமாகல. இந்த நேரத்துல இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ பண்ணணுமா? லக்ஷ்மிக்கு வைத்தியம் பார்க்கற டாக்டரால எதுவும் பண்ண முடியல. மருந்துகளால அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியல. மனுஷங்களால முடியாதப்போ அந்த கடவுள் தான் நமக்கு தோணு. அதனால்தான் ஏதோ சின்ன முயற்சி பண்ணியிருக்கேன்.